வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி B.R. கவாய் அவர்களும் மற்றும் மூத்த நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த கொலீஜியம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இருப்பாரு, இன்னும் 4 மூத்த நீதிபதிகள் இருப்பாங்க. அதாவது ஜஸ்டிஸ் B.R. கவாய் அவர்கள் இருப்பாங்க. இதுக்கப்புறமா அந்த குழுல இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் நாகரத்னா, ஜஸ்டிஸ் சூரியகாந்த், ஜஸ்டிஸ் விக்ரம்நாத், ஜஸ்டிஸ் J.K. மகேஸ்வரி, இவங்க 4 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த குழு தான் முக்கிய முடிவுகள் எடுப்பாங்க. அதாவது உச்ச நீதிமன்றத்தில் யாரை வந்து பதவி உயர்வு கொடுத்து நீதிபதியா உள்ள உட்கார வைக்கிறது, யார் யாருக்கு ஹைகோர்ட்ல தலைமை நீதிபதியா பதவி உயர்வு கொடுக்கறது, ஸோ இந்த மாதிரி இங்க இருந்து எந்த கோர்ட்ல இருந்து எந்த கோர்ட் அவங்களுக்கு அது டிரான்ஸ்ஃபர் பண்றது, இந்த மாதிரி முக்கிய முடிவுகளை குறிப்பா இந்த பதவி உயர்வு கொடுக்குற இந்த மாதிரியான முக்கிய முடிவுகளை இவங்க தான் எடுப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டா, அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கொலீஜியம் 2 பேருடைய பேரை வந்து பரிந்துரை பண்றாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகளா பதவி உயர்வு கொடுக்கறதுக்காக இவங்க வந்து அந்த 2 பேரோட பேரை பரிந்துரை பண்றாங்க. ஒன்னு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மும்பை ஹைகோர்ட்டுடைய தலைமை நீதிபதியான அலோக் ஆராதே. இன்னொருத்தர் யார் பாத்தீங்கன்னா, பாட்னா ஹைகோர்ட்டுடைய தலைமை நீதிபதி பாஞ்சோலி. அதாவது இப்போ இதுவரைக்கும் 32 நம்பரா இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகளோட எண்ணிக்கை இவங்க 2 பேர் உள்ள வந்த பிறகு 34ஆக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுல தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. என்ன பிரச்சனை, யார் இந்த பிரச்சனையை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் நாகரத்னா அவர்கள் தான் இந்த பிரச்சனையை கலப்புறாங்க. அவங்க ரொம்ப தெளிவா ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. ஏன் நீங்க மறுபடியும் குஜராத் நீதிமன்றத்தில் இருந்தே நீங்க வந்து பதவி உயர்வு கொடுத்து உச்ச நீதிமன்றத்துக்குள்ள ஆளை சேர்த்துட்டே இருக்கீங்க அப்படின்ற கேள்வியை அவங்க கேட்கிறாங்க. இப்போ ஒரு நீதிபதி பதவி உயர்வு பெற்று உச்ச நீதிமன்றத்துக்கு வரணும்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதுல முக்கிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னா, ரெப்ரசன்டேஷன், ரீஜனல் ரெப்ரசன்டேஷன், எந்தெந்த ரீஜன்ல இருந்து யார் யாரை நீங்க எடுக்கிறீங்க, பிரதிநிதித்துவம் எடுக்கணும். இப்போ எல்லா மாநிலத்தில இருந்தும் எல்லா ரீஜன்ல இருந்தும் அவங்க பிரதிநிதித்துவத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கள எடுக்கணும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அவங்களுடைய தகுதி மற்றும் நேர்மை, அதாவது அவங்களோட கேரியர்ல அவங்க எந்த அளவுக்கு ரொம்ப நேர்மையாகவும் தகுதி உடையவர்களாகவும் எந்த பிளாக் மார்க்கும் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்ற எல்லா இதுவுமே பார்ப்பாங்க. இது ஆல் இந்தியா லெவல்ல பார்ப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக் ரூல்ஸ். இது மட்டும் இல்லாம இந்த ரேங்க் பார்ப்பாங்க. யார் யாருடைய ரேங்க் என்ன படி இருக்கு, அதுல யார் முன்னாடி இருக்காங்களோ அவங்களுடைய ரேங்க் வைஸ் தான் வந்து இவங்களை எடுப்பாங்க. இப்படி இருக்கும்போது ஜஸ்டிஸ் நாகரத்னா அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க ஏன் இவரை, அதாவது குஜராத்ல இருந்து மறுபடியும் ஒரு நபரை நீங்க உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியா நீங்க தேர்வு செய்றீங்க, அப்போ இந்த ரீஜனல் ரெப்ரசன்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, இது கேள்விக்குறியாகுது. அதாவது ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் குஜராத்ல இருந்து 2 பேரை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க. அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, JP பிரதிவாலா, அது மட்டும் இல்லாம NV அன்சாரி. அதாவது NV அன்சாரி இருக்காரு பாத்தீங்களா, இவரும் குஜராத் நீதிமன்றத்துல இருந்து தான் வராரு. அதாவது இவர் வந்த 3 மாசத்துல அடுத்து JP பிரதிவாலா இவரையும் ஒரு 3 மாசம் எடுத்த அந்த கேப்ல மறுபடியும் அதே குஜராத் நீதிமன்றத்துல இருந்து வந்த பாஞ்சோலி அவர்களை வந்து எடுக்கிறாங்க. நீங்க கேட்கலாம், முதல்ல நீங்க பாட்னா தானே சொன்னீங்க, பாட்னாவுடைய ஹைகோர்ட் தலைமை நீதிபதி பாஞ்சோலி அப்படின்னு தானே சொன்னீங்க, அப்படி இருக்கும்போது இப்ப எப்படி அவர் குஜராத்தை சேர்ந்தவரா இருப்பாரு? அங்கதான் விஷயமே. அங்கதான் அவங்க கேட்கிறாங்க, இவரை சமீபமா தான் நீங்க வந்து குஜராத்ல இருந்து பாட்னாக்கு அவசரமா டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஏன் அவர் அவசரமா டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணது இல்லாம அவருக்கு முன்னாடி அதே குஜராத் ஹைகோர்ட்ல இவருக்கும் முன்னாடி சீனியாரிட்டியோட இருக்கக்கூடிய ரேங்க் வைஸா இருக்கக்கூடிய மற்ற நீதிபதிகள் இருக்கும்போது இவரை ஏன் நீங்க சூஸ் பண்றீங்க? ரெண்டாவது, அவசரமா அவருக்கு எதுக்கு இந்த பதவி உயர்வு? அதாவது குஜராத்தோடைய நீதிமன்றத்தில் இருந்து அவரை நேரடியா நீங்க பதவி உயர்வு கொடுத்து எடுத்தா இந்த ரீஜனல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்ற இந்த ரூல்ஸுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சுதா அவசரமா அவரை பாட்னாவில் கொண்டு போய் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அங்க இருந்து அவரை எடுக்கும்போது, நான் பாட்னா கோர்ட்ல இருந்து ஒருத்தரை நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்ற கணக்கை காட்டுவீங்களா? அதுக்காக தான் இந்த அவசரமான டிரான்ஸ்ஃபரா அப்படின்ற முக்கிய கேள்வியும் அவங்க கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்க இன்னொரு முக்கிய காரணத்தையும் சொல்றாங்க. அதாவது ஏற்கனவே குஜராத் நீதிமன்றத்தில் இத்தனை பேர் வந்து சீனியாரிட்டியா இருக்கிறாங்க, இவரு 57th ரேங்க்ல தான் இருக்காரு. ஏற்கனவே இவருடைய பேர் பரிந்துரை வந்தது பார்த்தீங்கன்னா, அப்ப இவங்க விவாதிப்பாங்க. பொதுவா எல்லா பேரும் வந்த உடனே அவங்க வந்து எல்லார் பேரும் எடுத்துக்க மாட்டாங்க. எல்லா ரீஜன்ல இருந்தும் எல்லாரோட பேரும் வரும். அதாவது ஆல் ஓவர் இந்தியா லெவல்ல அந்த ரேங்க் வைஸ் எல்லாரோட சீனியாரிட்டி பிரகாரம் இந்த பேர் வரும். இந்த பேர் வரும்போது இவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இந்த நபரை எடுக்கலாம், இந்த நபரை எடுக்க வேண்டாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த விவாதம் வரும்போதே
ஜஸ்டிஸ் நாகரத்னா அவர்கள் இல்லாம இன்னும் 2 ஜஸ்டிஸ்கள் வந்து கவலை, அதாவது வருத்தத்தை வந்து தெரிவிச்சுக்கிறாங்க. இவரை விட சீனியர்ஸ்கள் இருக்கும்போது ஏன் இவரை குறிப்பா இந்த மாதிரி இந்த பதவி உயர்வை கொடுத்து அவங்கள தாண்டி பைபாஸ் பண்ணி இவர் முன்னாடி வராரு அப்படின்ற வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி, அதாவது ஜஸ்டிஸ் நாகரத்னா அவர்களுக்கு முன்னாடியே இது தப்பு, இந்த மாதிரி இவர் வந்து ஏற்கனவே சீனியாரிட்டிகள் இருந்தாலும் இவர் ஏன் இந்த மாதிரி வராரு அப்படின்ற வருத்தம் ஏற்கனவே ஒரு விவாதமா வந்துச்சு. இப்ப மறுபடியும் இவரோட பேரை வந்து அரசுக்கு பரிந்துரை பண்றாங்க இல்லையா, அதனால அவங்க அதை பாயிண்டா எடுத்து வச்சு பேசுறாங்க. அது எப்படி நீங்க ஒரே கோர்ட்ல இருந்து மூணாவதா ஒரு ஆளை 3 மாசம் இடைவெளியில டக்கு 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 எடுப்பீங்க? ஏன் வேற எந்த ரீஜன்லயுமே ஆளே இல்லையா, வேற யாருமே வந்து சீனியாரிட்டியே இல்லையா அப்படின்ற கேள்வி கேட்கிறாங்க. இந்த வேலை ஏன் நடக்குது, எதுக்கு இந்த அவசர டிரான்ஸ்ஃபர், எதுக்கு இந்த அவசர பதவி உயர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதாவது இவரை உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியா கிட்டத்தட்ட 2 வருடம் 7 மாச காலம் இவரை உட்கார வைக்கிறதுக்கான பிளான்ல தான் இந்த வேலை நடந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இவர் உச்சநீதிமன்றத்துக்குள்ள நீதிபதியா உள்ள வராரு பார்த்தீங்களா, அப்படி நீதிபதியா உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஜஸ்டிஸ் ஜாய் மல்லையா வாக்கியிருக்கல, இவர் ஓய்வு பெற்று போறாருன்னா அந்த இடத்துக்கு இவர் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியா வந்து பொறுப்பேற்றுப்பாரு. அதாவது 2028ல இருந்து 2031 வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 2 வருடம் 7 மாத காலம் வந்து ஒரு நீண்ட காலமா இவரை வந்து அந்த தலைமை நீதிபதி பதவியில உட்கார வைக்கிறதுக்கான வேலையில தான் இந்த வேலை நடந்திருக்கு. இது ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பான முன்னுதாரணமா போய் அமைஞ்சிடும். அது மட்டும் இல்ல, கொலிஜியத்தில் மேல இருக்கிற நம்பிக்கையே ஒட்டுமொத்தமா இது வந்து காலி பண்ணிடும். நீங்க ஒரு பேரை வந்து ரெஃபர் பண்றீங்கன்னா அது என்ன ரெப்ரசன்டேஷனோ அதன் அடிப்படை பண்ணியிருக்கணும். நான் திருப்பி ஒரு விஷயம் சொல்றேன், அதாவது கடந்த மே மாசம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பார்த்தேன் குஜராத்தை சேர்ந்த குஜராத் நீதிபதிகள் 3 பேர் இருந்தாங்க. 3 பேர் ரிட்டையர் ஆகிறாங்க, மறுபடியும் 3 பேர் அங்க இருந்து உள்ள வராங்க. அதாவது மே மாசம் வரைக்கும் குஜராத் நீதிமன்றத்தை சேர்ந்த 3 நீதிபதிகள் இருக்காங்க. ஜஸ்டிஸ் பர்திவாலா, ஜஸ்டிஸ் எம்ஆர் ஷா, ஜஸ்டிஸ் பெல்லா திரிவேதி, இவங்க 3 பேரும் மே மாசம் வரை இருந்தாங்க. ஸோ இந்த மே மாசத்துக்கு அப்புறமா இவங்க எல்லாமே ரிட்டையர் ஆகி போனாங்க பார்த்தீங்களா. இவங்க ரிட்டையர் ஆகி வெளியே போகவும் அதே இடத்துக்கு அந்த குஜராத் நீதிமன்றத்தை சேர்ந்த 3 பேர் அடுத்தடுத்து 3 மாச கேப்ல உள்ள வந்து உட்கார வேண்டிய தேவை என்ன? அப்போ குஜராத்தை சேர்ந்த நீதிபதிகள் தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறோம், அவங்களுடைய பிரசன்ஸ்ன்றது இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கான வேலை தான் இதுவா? சரி, அப்படியே நீங்க குஜராத்ல இருந்தே தான் எடுக்கணும் அப்படின்னு இருந்தா இவரை விட சீனியர்லாம் அங்க இருக்காங்களே, நீங்க குஜராத் நீதிபதிகளே உள்ள கொண்டு வரீங்கப்பா, ஓகே 3 பேர் நாங்க குஜராத்தை சேர்ந்தவங்க இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க, ரைட், ஓகே. அப்போ அதே நீதிமன்றத்தில் சீனியரா இருக்காங்களா, அவங்கள உட்கார வைக்க வேண்டியதானே? அவங்கள உட்கார வைக்காம பைபாஸ் பண்ணி 57th ரேங்க்ல இருக்கக்கூடிய இவரை ஏன் கொண்டு வந்து உள்ள உட்கார வைக்கிறீங்க? அப்ப இதுக்கான உள்நோக்கம் என்ன? யாருக்கு வேலை செய்யறதுக்காக அவர் அங்க உள்ள வந்து உட்கார்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வருது. இதுவும் இல்லாம இன்னொரு பாயிண்ட் வந்து அவங்க சொல்றாங்க, அதாவது வட இந்தியா இருக்கு பாத்தீங்களா, இந்த வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்ல இருக்கக்கூடிய நீதிபதிகள் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களோட பிரதிநிதித்துவம்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கு. கம்பேரிட்டிவ்லி தென் மாநிலத்தை எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுடைய ரெப்ரசன்டேஷன்ன்றது ரொம்ப கம்மியாவே இருக்கு. அதாவது அவங்க வட மாநிலத்தில் இருந்து அவங்க எடுக்கக்கூடிய அந்த நம்பர்ஸை கம்பேர் பண்ணா தென் மாநிலங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன் இந்த பாராபட்சம்? நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி தானே எடுக்கணும். அப்படி இருக்கும்போது ரூல்ஸை மீறி, சீனியாரிட்டி பிரகாரத்தை மீறி, ரீஜனல் வைஸ் ரெப்ரசன்டேஷனை மீறி இப்படி ஒரு இது வந்து ஏன் நீங்க வைக்கிறீங்க, இப்படி ஒரு நியமனம் ஏன் பண்றீங்கன்ற ரொம்ப முக்கியமான கேள்வியை கேட்கறாங்க. சோ இந்த நடவடிக்கை நீதித்துறையோட நிர்வாகம் இருக்கு பாத்தீங்களா, இதையே ஒட்டுமொத்தமா காலி பண்ற மாதிரி ஆயிடும். சோ இப்போ இதுல நீங்க சமரசம் பண்ணீங்கன்னா கடைசியில என்ன ஆயிடும்னா எல்லாத்துக்குமான பிரதிநிதித்துவம்ன்றது இல்லாம போய் ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டுமே உள்ள வந்து உட்கார்ற மாதிரி ஆயிடும். ஏற்கனவே நீதித்துறை மேல பல விதமான விமர்சனங்கள் வைக்கப்படுது. குறிப்பா பிஆர் கவாய் அவர்கள் வந்து தலைமை நீதிபதியா பொறுப்பேற்றுக்கு போதே சொன்னாங்க, தொடர்ந்து நீதித்துறையில ஒரு குறிப்பிட்ட சாரார், அதாவது இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய ஆதிக்கம்ன்றது அதிகமாக இருந்துட்டே இருக்கு. இன்னும் சில கருத்துக்கள் என்ன சொல்லப்படுதுன்னா, அதாவது மோடி அவர்களுடைய இந்த கவர்மெண்ட் இந்த 10 வருஷம் கடந்து 11வது வருஷம் இவங்க போயிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இந்த காலகட்டங்கள்ல தனக்கு ஃபேவரான ஆட்களை வந்து உள்ள உட்கார வைக்கிறாங்க. அவங்க நீதித்துறைன்னு இல்லை, எல்லா துறையுமே அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய கண்ட்ரோல் கீழே தான் கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு
உதாரணத்துக்கு இடியா இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், ஐடியா இருக்கட்டும், இப்படி எல்லா துறையும் அவங்களுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நீதித்துறையிலும் இவங்களோட ஆட்களை இவங்க ஊடுருவி வச்சிருக்காங்க. அதுலேயும் சமீபமாக வந்த ஒரு தகவல் என்னன்னா, நீதித்துறையில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் அவங்களுடைய ஓய்வுக்கு பிறகு, அதாவது பாஜகவுக்கு சாதகமாக வேலை செய்யக்கூடிய நீதிபதிகளுக்கு ஓய்வுக்கு பிறகு அவங்களுக்கு முக்கிய பதவிகள் கொடுக்கப்படுவதாக அவங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவங்க தொடர்ந்து ஏதோ ஒரு பைபாஸ் பண்ணி ஏதோ ஒரு பொல்யூஷன் பண்ணி உள்ள வந்து உட்காந்துடுறாங்க. ஸோ அந்த வேலை தான் இப்போ நடந்திருக்கோ அப்படின்ற டவுட் நம்மளுக்கு வருது. ஆக இப்படி நீங்க பண்ணக்கூடாது. இதனால தான் பிஆர் கவாய் அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டோன்னே சொன்னாரு, நான் என்னுடைய ஓய்வுக்கு பிறகு எந்த பதவியும் நான் வகிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு சிக்கல் எப்படி வந்தது, ரூல்ஸ் எப்படி பிரேக் பண்ணாங்க அப்படின்ற ரொம்ப சரியான கேள்வியை ஜஸ்டிஸ் நாகரத்னம் அவர்கள் முன் வச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய உண்மையை ஜஸ்டிஸ் நாகரத்னம் அவர்கள் வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை அரசு அந்த பேரை வந்து ஓகே சொல்லிட்டாங்கன்னா, தொடர்ந்து மூணாவதா ஒரு நீதிபதி குஜராத்தோடைய பின்னணியில இருந்து வந்து மறுபடியும் உச்சநீதிமன்றத்தில் மூணாவதா ஒரு ஆள் உட்கார்றாங்க அப்படின்றத நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமா போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ தொடர்ந்து பார்ப்போம் இன்னும் நீதித்துறையில எந்த மாதிரியான மாற்று கருத்துக்கள் போயிட்டு இருக்கு, எந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பிரேக் ஆயிருக்கு, ஏன் வட மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது தென் மாநிலத்துக்கான பிரதிநிதித்துவம்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கு, இந்த வேறுபாடுன்றதை எப்படி களையப்பட போறாங்க அப்படின்றத பொறுத்து பார்ப்போம்.